இதுல கர்ணநாதன் அப்படிங்கிற கிரகம் எப்படி இருக்காருன்னு பாருங்க. எப்படி இருக்காருன்னா, அவரு நீசமா இருக்காரா? அஸ்தங்கமா இருக்காரா? வக்ரமா இருக்காரா? திரிசூன்யமா இருக்காரா? பாதகத்துல இருக்காரா? 6, 8, 12ல இருக்காரா? ஆட்சியா இருக்காரா? உச்சமா இருக்காரா? நீசமா இருக்காராங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதனால முக்கியம் அப்படின்னா, கர்ணநாதன் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறாங்களோ, அந்த வலிமைய பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். கர்ணநாதன் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே, உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் தான் நடக்கும். இருந்தாலுமே, வலிமையா இருந்தா, அது கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வேற. அப்போ ஒரு கிரகம் வலிமையா இருந்து, உங்களுக்கு தசாபுத்தி நடக்கிறதுக்கும், அந்த வலிமையான கிரகமே உங்களுக்கு கர்ணநாதனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்ப வலிமையுள்ள கிரகம் நன்மையான பலன்களை அதிகம் செய்யும். வலிமை குறைந்த கிரகம் நன்மையான பலன்களை சிறிய அளவு செய்யும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க ஜாதகத்தில கர்ணநாதன் எப்படி இருந்தாலும், அது உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வலிமையாக இருந்தா நன்மைகள் அதிகம் நடக்கும். இவை பொதுவான தகவல்கள்.